நான் வந்து 11th இருந்தே நடிச்சிட்டு இருக்கேன். பட் அப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எடுப்பாங்கல்ல, சீனியர் அண்ணா விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன். நான் இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் நான் நடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஜூனியர் ஆர்டிஸ்டா போனேன். ஸோ நான் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் டைம்ல ஃபர்ஸ்ட் 11th and 12th வந்து ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே டான்ஸ், ஆங்கரிங், அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி அப்புறம் யூடியூப்ல நடிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப்ல ஃபேமஸ் ஆக அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ ரீசெண்டா நான் பண்ணது வந்து கனா காலங்கள் சீசன் 3 லீடா பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா நடிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்ல எல்லாம் வீடியோ எடுக்கிறோம், இல்ல சும்மா நான் எங்க கெஃபே போறேன், இல்ல நான் எங்க அவுட் போறேன், டிராவல் பண்றேன் அப்படின்னா வந்து மோஸ்டா என்னோட போன்ல தான் நான் வீடியோ எடுப்பேன். நான் யூஸ் பண்ற மொபைல் போன் வந்து ஐபோன் 15. ஐபோன் நல்லாதான் இருக்கும் கேமரா. ஸோ ஓகே, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி ஷூட்ஸ் எல்லாமே கேம்ல பண்ணுவாங்க, சோனி ஆல்பா அந்த மாதிரி. ரீசன்ட் டைம்ல நிறைய ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நான் நிறைய ஃபிலிம் பார்த்துட்டேன். குபேரால இருந்து ஆரம்பிச்சோன்னா குபேரா பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து F1 பார்த்தேன். அப்புறம் பறந்து போ பார்த்தேன். ராம் சாரோட படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ பார்த்தேன், ஹிந்தி படம். நேத்து ஏதோ ஒரு படம் போயிருந்தேனே, நேத்து போன படம் 3 BHK. Oh my god, seriously, that film very close to my heart because ஒரு வீடு வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும், நானும் வாங்கியிருக்கேன் இல்லையா? ஸோ அது ரொம்ப கனெக்டிவா இருந்தது. அதில் நடந்த நிறைய விஷயம் வந்து ரொம்ப கனெக்டிவா இருந்தது. ஐ லைக் தட் மூவி. அதான் கடைசியா பார்த்து அழுத படம்னு சொல்லலாம். ரொம்ப எமோஷனலா இருந்தது. ரொம்ப சிரிச்ச படம். ஆக்சுவலி நான் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு முதல்ல வந்த கொஸ்டின் என்ன தெரியுமா? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? நீங்க சிங்கிளா கமிட்டடா? உங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? வை ஏதோ நம்ம ஒரு ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு போறோம், இல்ல ஏதோ ஸ்ட்ரேஞ்சரை பாக்குறோம், அவங்கதான் கேக்குறாங்கன்னா நீங்க கூடவா? சி, நான் இப்ப இதுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு குழந்தையும் இல்ல, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவும் இல்ல. ஒன்ஸ் நான் கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆகுனேன், என் மாப்பிள்ள பார்த்தேன்னா டெஃபினட்டா நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாருக்கும் சொல்றேன். ஓகே, ஹேர் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. டெஃபினெட்லி ஐ மேக் எ வீடியோ ஃபார் ஹேர் கேர். பிகாஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமான பேர் கேட்டிருக்கீங்க. ஐ எம் ரியலி ஷாக்ட். என்னடா இது இவ்வளோ பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கா? பிகாஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்போ அப்படி மாறிடுச்சு இல்லையா? டெஃபினெட்லி ஐ மேக் அ வீடியோ ஃபார் ஹேர் கேர். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், எனக்கு அது எப்படிலாம் வந்து சரியாச்சு, நான் என்னெல்லாம் வந்து இன்டேக் பண்ணேன், எல்லாத்தையும் நான் கண்டிப்பா ஒரு வீடியோவா போடுறேன். ஓகே, ஷூர். குட் கொஸ்டின். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எனக்கு பெருசா எதுவும் கிடையாது. பிகாஸ் வந்து லவ்ன்றது வந்து எப்படி வரும், எதனால வரும்னே நமக்கு சொல்லவே முடியாது. அது 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 பேட்டர்ன் வந்துடும். அது வந்து லைக் இவன் இப்படி இருந்தாதான் அப்படி இருந்தாதான் நான் இப்ப கூட சொல்லலாம். எனக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ஒரு பையன்கிட்ட இல்லைனாலும் எனக்கு அந்த பையனை பார்த்தா லவ் வரும். அதுதான் லவ் இல்லையா? ஸோ பேசிக்கா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றது அப்புறம் வந்து அதெல்லாம் இல்லாம இருந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாரையாவது நமக்கு பிடிச்சிருந்தா அவங்கள நம்ம மாத்த ட்ரை பண்றதை விட அவங்க அவங்களா இருக்கிறத விட்டுட்டு நம்ம நம்மளா இருந்துகிட்டு இருந்தோம்னா 2 பேரோட லைஃபும் சேர்ந்து ரொம்ப நல்லா பெஸ்டா இருக்கும். மோஸ்டா இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோட ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட ஸ்கின் பத்தி என்னை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச் guys. சீரியஸ்லி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது, ஈவன் திஸ் glow. So yeah, thank you so much guys. I love you all. This one for you guys. நான் ஒரு 3 திங்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சினிமா வந்து எனக்கு ஹாப்பினஸ், சேட் சொல்லி கொடுக்கும், எல்லாமே பண்ணும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாலயும் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். தேர்ட் ஒன்
தேர்ட் ஒன் வந்து மனிதநேயம், ஹியூமனிட்டி. லைக் வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு ஹெல்ப் பண்றது, வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஒரு அனாதை குழந்தைக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல பசிக்கும் போது யாருக்காவது சாப்பாடு வாங்கி தருது, ஒரு நாயை கல்லால அடிக்காம இருக்கிறது, ஒரு நாய்க்கு ரெஸ்கியூ பண்றது, ஹெல்ப் பண்றது. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாம மத்தவங்களுக்கு அது கொடுத்தாலே அது வந்து நம்மள ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தும். தட்ஸ் கால்டு ஹியூமனிட்டி. ஸோ இதெல்லாம் என்ன ரொம்ப ஹாப்பியா வச்சுக்குது. அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஹாப்பியா இருக்கும். என்ன பாலா, ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஓகே ஓகே, ஹாப்பியா இருக்கு. நீ பார்த்த வழிகளை இன்னும் மறக்காம இருக்கீங்க. தேங்க்யூ காய்ஸ். எனக்காக நிறைய பேரை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் அதுல எல்லாமே ரொம்ப ஒரே கொஸ்டின்ஸா இருந்தது. அக்கா ஏன் அவ்வளவு அழகா இருக்கீங்க, அக்கா ஸ்கின் கேர் சொல்லுங்க, ஹேர் கேர் சொல்லுங்க. ஹேர் கேருக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. டெஃபினெட்லி ஐ மேக் அ வீடியோ ஃபார் ஹேர் கேர். ஸோ யா கைஸ், நான் இத்துடன் கடையை முடித்துக் கொள்கிறேன். நான் வந்து இதை க்ளோஸ் பண்றேன். யாருக்காவது என்னால ரிப்ளை பண்ண முடியாம விட்டு போயிருந்தேன்னா ஐம் சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா உங்களோட மெசேஜ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். பிகாஸ் நான் தேடி தேடி பார்த்தேன், எல்லாமே ரொம்ப ஒரே மாதிரியா தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ சோ மச். பாசிட்டிவா இருங்க, நெகட்டிவ தட்டி விடுங்க, பாசிட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணுங்க.